உங்களோட தேர்ட் வீடியோ பாருப்பா. பீரியாடிசிட்டி ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஓகேவா, ஒரு பர்டிகுலர் பீரியட் அப்படின்னு வைங்களேன். அந்த பீரியட்குள்ளே என்ன ஆகும், உன்னோட ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து ரொட்டேட் ஆகும். எப்படின்னு பாருங்கள். எஃப் இஸ் செட் டு பி பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் பி. அந்த சர்டன் பீரியடில் உங்களோட வேல்யூஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். த இஃப் தேர் எக்ஸிட்ஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர், ஞாபகம் வச்சுங்க, நிறைய நம்பர் இருக்கலாம், ஆனால் அதில் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் f of x plus p, this is equal to f of x. ஓகேவா, f of x plus p equal to f of x for all x in the domain. சரியா, that is sin x, cos x, cosecant x, secant x are periodic functions with period 2π. அதாவது அந்த வேல்யூஸோட 2π ஆட் பண்ணும்போது வர வேல்யூஸ் எல்லாமே சேம் வேல்யூஸாக இருக்கும். இப்போ sin of x plus 2π, sin of x plus 4π, this is equal to x. ஏன்னா இங்கே என்ன ஆட் ஆகிருக்கு, 2π 4π, இது ஆட் ஆனாலும் அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். sin 30 2π அப்படின்னா என்னது, 360. sin 30யும் sin 390யும் ஈக்குவல். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் வர சம்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறோம். சரியா, அடுத்து tan x cot x ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் வித் பை பீரியட். ஓகேவா, இது 2π பீரியட், இது வந்து என்னது, பை பீரியட். ஞாபகம் வச்சுங்க, 1 மார்க்கு. சரியா, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப், உன்னோட எக்ஸசைஸ் போகிறோம். எக்ஸசைஸ் 3.3ல ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் காஸ் 300. இதுக்கு முன்னாடி அந்த 300 ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது, 300. செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இதுக்கு இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே செய்கிறோம். இந்த மாதிரி தான் செய்யணும் அதை. ஓகேவா, 360 - 60 300 கிடைக்குமா? ஃபோர்த் குவாட்ரண்ட்டதால் காஸ் பாசிட்டிவ், 360ன்றதால் மாற்றக்கூடாது. அதனால் காஸ் 60, காஸ் 60யோட வேல்யூ 1/2. சைன் ஆஃப் மைனஸ் 110. ஆட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா என்னது, மைனஸ் சைன் தீட்டா, அப்படி வந்தது ஆட் ஃபங்க்ஷன். சைன் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா, அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பேன். இது ஆட் அண்ட் ஈவன் பின்னாடி சொல்கிறோம். இது எப்படி எழுதலாம், 3 × 360. ஓகேவா, உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்ஸ் ஞாபகம் இருக்கும். 2π பீரியடு, ஒவ்வொரு 2πயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒமிட் பண்ணலாம். சரியா, இப்போ எத்தனை 2π வரும் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் 2π வரும். அப்போ 3 × 360 எவ்வளோ, 1080. இந்த 360யோட மல்டிபிள்ஸ் வர்றதை விட்டுடலாம். நம்ம விட்டுட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 30. சரியா, இப்போ இங்கே சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா, அதனால் மைனஸ் சொல்லி வந்துருச்சு. அப்போ மைனஸ் சைன் 30 மைனஸ் √3/2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், tan of 19 π/3. π/3னா 60. அப்பா பையோட வேல்யூ 180, 180/3னா என்னது, 60. 19 × 16 வந்து என்னது, 1140. 1140. இது எப்படி எழுதலாம், 1080 + 60. ஓகேவா, 1080 அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் 360. அப்போ இந்த 360யோட மல்டிபிள்ஸை ஒமிட் பண்ணலாம். பேலன்ஸ் எவ்வளோ, 60. tan 60 வந்து என்னது, √3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் f of x is said to be an odd function if f of minus x this is equal to minus f of x. அதாவது எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்போது உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வெளியே மைனஸ் வந்துடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், f of x equal to x3. இப்போ f of minus x போடுங்க, எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப், மைனஸ் கியூப் பண்ணிங்கன்னா மைனஸ் x3. இங்கே x3க்கு பதில் உங்களுக்கு தெரியும் என்னது, f of x. அப்போ மைனஸ் f of x. அப்போ f of minus x is equal to minus f of x. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது, ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் என்னென்ன ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, சைன் கொசிக்கன் டேன் காட் எல்லாமே என்னது, ஆட் ஃபங்க்ஷன் கீழே சொல்லியிருப்போம். சரியா, a real valued function f of x is said to be even function எப்போ f of minus x is equal to f of x. அதான் எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் போட்டாலும் திரும்ப அதே ஃபங்க்ஷனே கிடைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் f of x equal to x². ஒன்று செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது f of minus x என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது, f of x. திரும்ப அதே ஃபங்க்ஷன் தான் கிடைக்குது. அதனால் f of minus x equal to f of x. அதனால் இதுக்கு பேர் என்னது, ஈவன் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், உன்னோட நோட் சைன் கொசிக்கன் டேன் காட் இது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். கொசிக்கன் அண்ட் சீக்கன் இது எல்லாமே என்னது, ஈவன் ஃபங்க்ஷன். தட் இஸ் காஸ் ஆஃப் கொசிக்கன் இல்லைப்பா, காசும் சீக்கனும் வந்து என்னது, ஈவன் ஃபங்க்ஷன்.
கொசிக்கன் வந்து மேலே வந்துடும். சைனோட ரெசிப்ரோக்கல், டேனோட ரெசிப்ரோக்கல் வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் மேலே இருக்கிற சம்மில் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், determine whether the following functions are even, odd or neither. ஓகேவா? ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ரெண்டுமே இல்லையான்னு சொல்லணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? சைன் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸு. இப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் போட்டுறீங்க. காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னது? காஸ் எக்ஸு. திரும்ப இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். அடுத்து ஃபஸ்ட் ஒன், இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. சைன் ஸ்கொயர்னு அந்த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோ. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு அந்த எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் போடுறேன். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் 2 × cos ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். காஸ் வந்து என்ன ஃபங்க்ஷனு? ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சைன் ஸ்கொயர் எக்ஸ், இங்கே வந்து என்னது? 2 cos ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ், திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் போடுங்க. மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இங்கே பாருங்கள், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸா காஸ் எக்ஸ். இப்போ இது வந்து உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வரல, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் வரல, ரெண்டுமே வரல இங்கே. ஓகேவா? மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு என்ன வரணும்? மைனஸை வெளியே எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கணும்? மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னா தான் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே ஒன்று மட்டும் தான் மைனஸ் இருக்குது. அப்போ இது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் கிடையாது, எஃப் ஆஃப் எக்ஸும் கிடையாது. அப்போது இஸ் நெய்தர் ஈவன் நார் ஆட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை போத் நாட் ஈவன் நாட் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. 5/7, 2√6/7 is a point on the terminal side of an angle in the standard position. Determine the trigonometric function values of angle theta. ஸோ இது உனக்கு தெரியும், ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது எக்ஸு, இது ஒய். அப்போ இங்கே இந்த வேல்யூ நம்ம எக்ஸில் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு 5/7 எக்ஸில் எழுதியிருக்கேன், இது வந்து ஒயில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா OB² என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். சைனோட வேல்யூ தெரியும், என்னது? ஆப்போசிட் பை ஹைபோடென்ஸ். 2√6/7 திஸ் இஸ் ஈக்குவல் டு 2√6/7. டிவைடில் 1 வரதால் அதை அப்படியே விட்டுடலாம். இதே மாதிரி நீங்கள் காசு இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்னது ரீகேப் பண்ணிக்கலாம். என்னென்ன இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்றத சொல்லிடலாம் உங்களுக்கு. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை பார்த்தோம். என்னென்ன ரேஷியோஸ் பார்த்தோம்? அதாவது 90 - θ பார்த்தோம், 90 + θ பார்த்தோம், 180 - θ பார்த்தோம், 180 + θ பார்த்தோம், 270 - θ பார்த்தோம், 270 + θ பார்த்தோம், 360 - θ பார்த்தோம். ஓகேவா? 360 + θ போகும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரிக் ஆங்கிள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட்ஸ், என்னென்ன குவாட்ரண்ட்ஸில் எந்தெந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்னது? 4 குவாட்ரண்ட். அதில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கனும் என்னது? பாசிட்டிவ். இதை வச்சுட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஆங்கிள்ஸ் அண்டு அந்த ஆங்கிள்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன். பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் வேல்யூஸ் வந்து என்ன ஆகுது? திரும்ப ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொன்னோம். இந்த சைன் காஸ் கொசிக்கன் சீக்கன் இதெல்லாம் 2π பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொன்னோம். டேனும் காட்டும் வந்து என்னது? π பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கட்டும். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து என்னது? ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதோட உங்களோட 3.3 வந்து முடியுது. நம்ம பேலன்ஸ் இருக்கிறது அடுத்த எக்ஸசைஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்கேஸ் இதில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களோட கன்சர்ன் டீச்சர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.